2026 தேர்தல் எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியாயிருக்கு. இதுவும் ஒரு குழப்பமான நிலையை வெளிப்படுத்துது அப்படின்னு நிறைய பார்வையாளர்கள் முன்வைக்கிறாங்க. இந்த எக்ஸிட் போல்ஸ் தெளிவான ஒரு இதை கொடுக்குதுன்னு நான் சொல்லவே இல்லை. எந்த கணிப்பாளராலும் மிக மிக உறுதியாகவும் தெளிவாகவும் சொல்ல முடியாத ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருந்திருக்கு. இந்த தேர்தலில் பேசுபொருளாக இருந்தவர் விஜய் அவர்கள். ஆனாலும் தமிழக தேர்தல் களம் என்பது அப்படி இருக்க போவது இல்லை. விஜய்க்கு கூடிய கூட்டத்தவர்கள் எல்லாம் ஓட்டு போட வந்தாங்களா? ஆக்சிஸ் மை இந்தியா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி இதே ஆக்சிஸ் மை இந்தியா 360 400 தொகுதிகளை தனித்து பெறும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தது. என்ன நடந்துங்கிறது உங்களுக்கு தெரியும். வாக்குப்பதிவுக்கு முந்தைய பேச்சு என்ன அப்படின்னா, திமுக ஸ்வீப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருந்தது. பெரும் அளவுல அதிமுக வீழ்ச்சி அடையலைங்கிற மாதிரி ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. இந்த ரெண்டு கட்சிகளுமே திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஒரு இன்டர் ஜெனரேஷன் லாஸ்ங்கிறது இருக்கு. எந்த பொலிட்டிக்கல் வியூவும் இல்லை. ஒரு சேஞ்ச் வரட்டுமே. இது நாளைக்கு பெரிய பிரச்சனை திமுக. இந்த விஜய் 20% கடந்து வருகிற போது தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் ஃபாதர். வணக்கம். 2026 தேர்தல் எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியாயிருக்கு. பாத்தீங்களா ஃபாதர்? ஆமா. இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் கிட்டத்தட்ட சரியான தேர்தல் முடிவுகளை தான் வெளியிடுதா, இல்ல இதுவும் ஒரு குழப்பமான நிலையை வெளிப்படுத்துது அப்படின்னு நிறைய பார்வையாளர்கள் முன்வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த முறை பல நிறுவனங்கள் முன்கள ஆய்வு அறிக்கைகள் தந்திருந்தன. இந்த எக்ஸிட் போல பொறுத்த வரைக்கும் 8 நிறுவனங்கள் முடிவுகளை தந்திருந்தன. அதில் 5 நிறுவனங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையும் என்றும், 2 நிறுவனங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையும் என்றும், ஒரு நிறுவனம் ஆக்சிஸ் மை இந்தியா, அந்த நிறுவனம் மட்டும் விஜய் 98 120 தொகுதிகள் வரைக்கும் பெறக்கூடும் என்பதாக ஒரு தரவுகளை தந்திருந்தது. அதாவது எல்லா திசைகளையும் காட்டுகிறார்கள். இந்த திசை என்றல்ல, எல்லா திசைகளையும் காட்டுகின்றார்கள். ஒரு தமிழகம் போன்ற ஒரு மாநிலம், அதுவும் இந்த தேர்தல் ஒரு குழப்பமான தேர்தல் தான். மிக தெளிவான திசைகளை முன்னரே தந்த முந்தைய தேர்தல்களை போல் அல்ல. அதில் இவங்க சாம்பிளிங் எல்லாம் ரொம்ப இப்போ மை ஆக்சிஸ் மை இந்தியா அதனுடைய சாம்பிளிங் ஒரு 74,000ங்கிறாங்க. இல்லையா, 45,000 சாம்பிள். தமிழகத்தில் இது பூத்ஸே 75,000 பக்கத்தில் பூத்ஸ் இருக்குது. இப்போ ஒரு பூத்துக்குள்ள நீங்கள் ஒரு ஓட்டு சாம்பிளாக இல்லை, 2 பூத்துக்கு ஒரு சாம்பிள், ஒரே ஒரு ஓட்டு தான் சாம்பிளுங்கிறப்போ அதனுடைய சதவீதம் பார்த்தீங்கன்னா ஜாதி வாரியாக யாரையெல்லாம் எடுத்தீங்கன்னா 9% பிராமணர்கள் அப்படின்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ அந்த சாம்பிளிங் சரியாக இருக்குதுன்னு நான் நினைக்கல. பட் இந்த எக்ஸிட் போல்ஸ் தெளிவான ஒரு இதை கொடுக்குதுன்னு நான் சொல்லவே இல்லை. அதனால் நான் கள ஆய்வுகளில் என்ன வெளிப்பட்டது அதனுடைய அடிப்படையில் தான் நான் பதில் சொல்ல முடியும். அதனுடைய அடிப்படையில் நம்ம முன்னாடியே சொன்னது தான், இந்த தேர்தலில் பேசுபொருளாக இருந்தவர் விஜய் அவர்கள் தான். அவருக்காக சிறார்களும் மாணவர்களும் இளம் பெண்களும் நடத்திய ஒரு பரப்புரை என்பதும் சமூக ஊடகங்களில் மட்டுமல்ல, குடும்ப வட்டத்தில், நட்பு வட்டங்களில் ஒரு புதிய அனுபவம், அசாத்தியமான ஒரு புதிய அனுபவம். ஆனாலும் தமிழக தேர்தல் களம் என்பது அப்படி இருக்க போவது இல்லை. அவர்கள் நல்ல வாக்கு சதவீதம் பெறுவார்கள். அதை எல்லா எக்ஸிட் போல்ஸுமே சொல்லியிருக்குது. எக்ஸப்ட் ஒரு ரெண்டு போல்ஸை தவிர யாரும் விஜய் நல்ல ஓட்டு வாங்குவாருங்கிறது சொல்லியிருக்காங்க. அவர் நிறைய ஓட்டு வாங்குவார். 5 எக்ஸிட் போல் சொல்கிறபடி திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதிகமான தொகுதிகளை பெறும் அப்படிங்கிறது பொதுவான கணிப்பாக இருக்கிறது. பட் என்னுடைய ஒரு காஷன் என்ன அப்படின்னா, இந்த விஜய் 20% கடந்து வருகிற போது 120க்கு மேலான தொகுதிகள் கடும் போட்டி நிலவும் தொகுதிகளாக மாறும். அது ஒன்றேல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக தெளிவான ஒரு பெரும்பான்மையை தரலாம், அல்லது அது ஒரு தொங்கு சட்டசபை கூட்டணி அமைக்க வேண்டிய ஒரு தேவை, அப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் கொண்டு விடலாம். இந்த சாத்தியப்பாடு இருக்கிறது. எந்த கணிப்பாளராலும் மிக மிக உறுதியாகவும் தெளிவாகவும் சொல்ல முடியாத ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருந்திருக்கிறது.
பெரும்பாலும் இதுக்கு முந்தைய எக்ஸிட் போல் எல்லாமே கிட்டத்தட்ட துல்லியமாக இல்லைனாலும் ஒரு அளவுக்கு தோராயமான மதிப்பீடுகளை கொடுக்கும். இப்போ நீங்கள் ஒப்பீனியன் போல் எடுத்திருந்தீங்க ஃபாதர். இப்போ இதில் குறைந்தபட்ச தொகுதிகள் அப்படின்னு திமுகவுக்கு எல்லாமே ஒரே அளவில் ஒரு 120 அப்படிங்கிறாங்க. ஏறக்குறைய 5% ஏற்ற இறக்கம் இருக்கும். அப்படின்னாலும் இந்த 120 அந்த ஹங் அசம்பிளி அப்படிங்கிறது பெரும் பேசுபொருளாக இந்த தேர்தலில் இருக்குது. திமுகவை சார்ந்தவர்கள் மறுத்தாலும் பெரும்பாலும் அந்த ஹங் அசம்பிளி அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்குதானா? முதல்ல எக்ஸிட் போல் எல்லாமே கரெக்டாலாம் இருந்தது கிடையாதுங்க. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி இதே ஆக்சிஸ் மை இந்தியா 360 400 தொகுதிகளை தனித்து பெறும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தது. என்ன நடந்துங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு சற்று முன்பு நடந்த ஹரியானா தேர்தலில் காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தது. வரவே இல்லை, பிஜேபி தான் ஆட்சிக்கு வந்தது. ஸோ எக்ஸிட் போல் எல்லாமே கரெக்டாக, அஃப்கோர்ஸ் ஒரு சில தேர்தல்களே அவங்க கரெக்டாக சொல்லியிருந்தாங்க, எல்லாமே அவங்க சரியாக வந்தது கிடையாது. இந்த ஹங் அசம்பிளிக்கான வாய்ப்புன்னு சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தென் தமிழகத்திலும் டெல்டா பகுதிகளிலும் சென்னையிலும் தான் பலவீனமாக ஆகியிருக்கிறது என்று, அது இன்னும் மேற்கு வடமேற்கு மண்டலத்தினுடைய பெருவாரியான பகுதிகளில் அது உறுதியாகத்தான் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இப்போ விஜயுடைய ஃபேக்டர் வார நேரம் சில தொகுதிகள், பொதுவான கணிப்பும் என்னுடைய கணிப்பும் விஜய் அவர்களால் அதிகமாக பாதிக்கப்படுவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். சென்னை புறநகர் பகுதிகளில் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. அதனால திமுக கம்ஃபர்டபுளாக வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னோட ஒரு அனுமானம் தான். இட்ஸ் ஹைபோதசிஸ். உறுதியாக அடித்து சொல்ல முடியல. ஏன்னா விஜய் வாங்குகிற அந்த வாக்குகளுங்கிறது ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு தொகுப்புன்னு சொல்ல முடியாது, அப்படி பறந்து இருக்குது. நீங்கள் பெண்களிடையே ஒரு வாக்கு வருகிறது. வட தமிழகத்தில் தலித் இளையர்களினுடைய வாக்குகளையும் அவர் பெறுகிறார், வன்னிய சமூகத்து இளையர்களின் வாக்குகளையும் அவர் பெறுகிறார். இதெல்லாம் தமிழக அரசியல் கொஞ்சம் புதிதான அனுபவம்னு வச்சுங்களேன். ஸோ எங்கே யாரை அவர் பாதிக்கிறாருங்கிறது நமக்கு துல்லியமாக சொல்ல முடியல. சென்னையில் மட்டும் இப்போ இங்கே இருக்கிறனால நமக்கு தெளிவாக, இப்போ திருவள்ளூரில் ரொம்பவே நல்ல வாக்கு வாங்குறாரு. பல தொகுதிகளில் மிகச்சிறப்பாக அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால பொது புரிதல் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்குகளைத்தான் அவர் அதிகமாக சேதப்படுத்துகிறார். அப்படிங்கிறதுனால திமுக கம்ஃபர்டபுளாக வரும் அப்படிங்கிற ஒரு புரிதலும் இருக்குது. இல்லை ஒரு சிலருடைய புரிதல், என்னுடைய புரிதலும் அப்படிதான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக இருக்கக்கூடிய இடங்களில் அவர் திமுகவை பாதிக்கிறார், திமுக வலுவாக இருக்கிற இடங்களில் அவர் அண்ணா திமுகவை சேதப்படுத்துகிறார் அப்படிங்கிற ஒரு புரிதலும் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ திமுகவும் அவரால் பல இழப்புகளை சந்திக்கக்கூடும். கொஞ்சம் ரெடியூஸ்ட், நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த தொங்கு நிலைக்கு வந்து நிற்கக்கூடுமோ என்கின்ற ஒரு பார்வையும் இருக்கிறது. இதில் அதிமுகவுக்கு நீங்கள் முன்னமே குறிப்பிட்டிருந்தீங்க ஃபாதர், கிட்டத்தட்ட 2 நிறுவனங்கள் அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரியான கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அதற்கு வாய்ப்பு இல்லைன்னு மறுக்கலாமா, இல்லை வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு ரொம்ப குறைவு. பெரும்பாலும் அந்த நிறுவனங்கள் சாம்பிளிங் எடுத்து அல்காரிதம் ஃபீட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம அமைப்பில் கூட இன்னைக்கு மதியம் அல்காரிதம் போட்டு பார்த்தா அல்காரிதம் ஏடிஎம்கே தான் சொல்லுது. இதை நான் சொல்லணும். ஸோ இந்த ஹியூமன் இது இருக்கு இல்லைங்களா, இப்போ நான் பேசுகிறது வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஃபாதர் எப்போவுமே திமுகவுக்கு ஆதரவாக தான் பேசுவார், சாதகமாக தான் பேசுவார். அப்படி இல்லை. இப்போ என்னோட இன்டர்னல் டீமே சொல்லிடுறேன், அல்காரிதம் பேஸ்ட் பார்த்தோம்னா அது வந்து அல்காரிதம் எல்லாத்தையும் வந்து 5 தேர்தல்கள் நம்ம செட் பண்ணி விட்டோம்னு வச்சுங்களேன். லாஸ்ட் 5 எலெக்ஷனை பேஸ் பண்ணி நீங்கள் இதை சொல்லுங்கன்னா அது எல்லாத்தையும் அதுக்கு கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். 2021 தேர்தலில் கூட திராவிட முன்னேற்ற கழகம் 57 ஒரு 62 தொகுதிகள் வரை 1000 5000 7000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் வெற்றியை பெற்றிருக்கிறது. அப்போ அந்த இடங்கள்ல எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே அடியாக பலவீனம் ஆயிடுச்சுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஸோ அப்போ ஆன்டி இன்கம்பன்சி எவ்வளோ வந்திருக்கும்னு எல்லாம் இந்த அல்காரிதம் செட் பண்ணும். என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, நெகட்டிவாக இதெல்லாம் போகக்கூடும், இதெல்லாம் பார்த்து வந்து அது ஏடிஎம்கேக்கு தான் ஆட்சி அமைக்கிற வாய்ப்பை கொடுக்கிறது. பட் நம்ம என்னென்னா ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், ஹியூமன் இன்ஃபரன்ஸ் அண்ட் ஹியூமன் டிடக்டிவ் கெப்பாசிட்டி வித் டேட்டா அண்ட் நாட் ஓன்லி குவான்டிடேட்டிவ் டேட்டா, குவாலிட்டேட்டிவ் டேட்டா. குவாலிட்டேட்டிவ் டேட்டானா நம்ம பலரோடையும் நம்ம பேசுறது, அந்த என்ன ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது, வேட்பாளர் சரியா,
இந்த பல வேரியபிள்ஸையும் பார்த்து நம்ம இப்போ அல்காரிதத்துக்கு தெரியாது. கன்னியாகுமரியில் வந்து கடைசியாக பூத்துக்கு போகிற நேரம் மதமும் ஜாதியும் பார்த்தா முக்கால்வாசி பேர் ஓட்டு போடுவாங்கிறது அல்காரிதத்துக்கு தெரியாது. அது வெறும் வந்து நம்பரை வச்சு தான் கணக்கு போடும். நம்பரை வச்சு கணக்கு போட்டு இந்த வாட்டம் இவர் வரக்கூடிய இந்த வாட்டம் இதெல்லாம் சொல்லும். ஸோ நம்ம அந்த ஹியூமன் ஒரு இன்டெலிஜென்ஸோடு செயல்படுறதுனால இந்த முடிவை நம்ம சொல்கிறோம். அதனால் அவங்க வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். எக்ஸிட் போல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் முன்னமே குறிப்பிட்ட மாதிரி இதுவும் துல்லியமானது ஒன்று இல்லை, மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டாலும் ஃபாதர், இப்போ அடிப்படையில் தேர்தலுக்கு அதாவது வாக்குப்பதிவுக்கு முந்தைய பேச்சு என்ன அப்படின்னா திமுக ஸ்வீப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருந்தது, பெரும் அளவில் கூட்டணிகள் இருந்தது, அதிமுக பலவீனப்படும் இருந்தது. ஆனால் எல்லாமே அதிமுகவுக்கு ஒரு பெரும்பான்மையான தொகுதிகள், அதாவது கடந்த தேர்தலில் வென்ற தொகுதிகள் அளவுக்கு இந்த தேர்தலையும் கொடுக்குறாங்க. பெரும் அளவில் அதிமுக வீழ்ச்சி அடையலைங்கிற மாதிரி ஒரு பார்வை முன்வைக்கிறாங்களே. இல்லை, இந்த ரெண்டு கட்சிகளுமே திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு இன்டர் ஜெனரேஷன் லாஸ்ங்கிறது இருக்கு. நீங்கள் 2021 தேர்தலை விட 24 லட்சம் பேர் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள். இந்த தேர்தலில் ஒரு 14 லட்சம் பேர் முதன்முறை வாக்காளர்கள், வாக்களித்தவர்கள் அல்ல, நீங்கள் ரோலில். இப்போது அது அடுத்த கேள்வி. இப்போ விஜய்க்கு கூடிய கூட்டத்தவர்கள் எல்லாம் ஓட்டு போட வந்தாங்களா? பட் த ஃபேக்ட் இஸ் 14 லட்சம் பேர் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். அந்த ஓட்டர்ஸ் 80% விஜய்க்கு தான் போயிருக்கும். அதே போல் முதன்முறையாக தமிழக தேர்தலில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள். ஐ திங்க் பெண்கள் 85.67%, ஆண்கள் 83.28% அப்படிதான். தட்ஸ் பிக் நம்பர். ஆண்களை விட பெண்கள் 17 லட்சம் பேர் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள். இப்போ இந்த 17 லட்சம் பேர் யாருக்கு போட்டாங்க? இப்போ ட்ரெடிஷ்னலாக அதிமுக பக்கமாக இருந்த பெண்கள் கொஞ்சம் அகன்று வந்தார்கள். 5 ஆண்டுகளாக ஒரு தொகுப்பினரை இலக்கு வைத்து திராவிட முன்னேற்றக் கழகம் நலவாழ்வு திட்டங்கள், பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியது என்றால் பெண்களை இலக்கு வைத்துத்தான். அது விடியல் பயணமாக இருக்கட்டும், பெண் மாணவியர்களுக்கான திட்டம், மகளிர் உரிமை திட்டம், 5000 ரூபாய் நேரடியாக அனுப்பியது, தேர்தல் அறிக்கையில் கூட பெண்களை இலக்கு வைத்து பல திட்டங்கள். பொதுவாக ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்குவமான, முதிர்ச்சியான, தடால் புடால் அரசியல் செய்யாத அந்த ஒரு இமேஜ் எல்லாமே பெண்கள் மத்தியில் அவருக்கு ஒரு நல்ல மதிப்பை பெற்றிருந்தது. அதே நேரம் விஜய் என்கிற அந்த ஒரு திரை ஆளுமைக்கும் இளம் பெண்களிடையே பெரும் வரவேற்பு இருந்தது. ஸோ இந்த ஆண்களை விட அதிகமாக வந்த 17 லட்சம் பெண்களில் எத்தனை லட்சம் பேர் யாருக்கு வாக்களித்தார்கள்ங்கிறது நமக்கு தெரியாது. பட் டெஃபினெட்லி அவங்க ஏடிஎம்கேக்கு வாக்கு போடலைங்கிறது நமக்கு தெரியும். அது தெரியும். எகெயின் இட்ஸ் டிடக்ஷன் தான். இது ஒரு பல்வேறு ஒரு காரணிகளை வைத்து, ஸோ இப்படி பல விஷயங்களை நம்ம பொருத்தி பார்க்குற போது இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு அனுமானிக்க நம்மளால் முடியுது. சேதாரம் ஏடிஎம்கேக்கு அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இதை நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு இப்போ ஜென் இசட்டையோ ஜென் எக்ஸையோ, இப்போ ஒரு 25 வயசுக்கு கீழே உள்ளவங்க, அந்த 16, 17, 18, 19 வயசில் உள்ளவங்க, இந்த ரெண்டு கட்சி மேலேயும் அவங்களுக்கு அட்ராக்ஷன் இல்லை. எந்த பொலிட்டிக்கல் வியூவும் இல்லை. ஒரு சேஞ்ச் வரட்டுமே, தலைவர் வரட்டுமே, இப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இதை இவங்க கவனத்தில் எடுத்துக்கணும். குறிப்பாக திமுக கவனத்தில் அதை எடுத்துக்கணும். பிகாஸ் ஒரு நாம் தமிழர் கட்சி முள்ளிவாய்க்கால் படுகொலைகள் ஈழ அழிவிற்கு பிறகு இந்த அழிவுக்கு முழு காரணமும் திமுக தான். அந்த திமுக தமிழர் கட்சியே இல்லை அப்படின்னு தமிழ் பற்றுடையவர்கள், தமிழ் தேசிய உணர்வுடையவர்கள் பெரும் ஒரு தொகுப்பினரை திமுகவிடமிருந்து உளவியல் ரீதியாக அகற்றிவிட்டது. ஸோ ஒரு 5 to 6% சாலிட் தமிழ் நேஷனலிஸ்ட் அவங்க மனசளவில் திமுக விட்டு விலகிட்டாங்க. இப்போ இன்னொன்று புதுசாக இது பின்னாடி ஆர்எஸ்எஸ் வியூகம் கூட இருக்கலாம். விஜய்க்காக சோஷியல் மீடியாவை பெரிய பரப்புரை செய்வதில் ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த ஒரு அல்காரிதம் சப்போர்ட் எல்லாம் இருக்குதுன்னு கூட பலரும் பேசிக்கிறாங்க. இப்போ ஜென் இசட்டையும் ஜென் எக்ஸட்டையும் அடுத்து வரக்கூடிய முக்கியமான வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க சாஃப்ட்வேருக்குள்ளே கொண்டு போய் திமுக தீய சக்தி திமுக அப்படிங்கிற விதைச்சிட்டாங்க. இது ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா இப்போ நாங்கள் எல்லாம் ஜெயபிரகாஷ் நாராயணன் காலத்தில், ஜனதா காலத்தில் ஆன்டி காங்கிரஸ் ஃபீலிங்கில் உள்ளே வந்தவங்க.
அது அந்த ஃபீலிங் போகிறதுக்கு ரொம்ப வேறு வழி இல்லாமல் அவங்கள அக்செப்ட் பண்ண வேண்டி இருக்குது. அப்படி தான் வந்தமே தவிர அந்த சாஃப்ட்வேரில் ஏறிடுது இல்லைங்களா. இப்போது என்னன்னு தெரியாது, அவசர சட்டம் அரபிக் கடலில் அப்படின்னு தான் நான் வந்து 5ஆம் வகுப்பு படிக்கிற போதே அரசியலுக்கு வந்தவன். நான் என்னன்னு தெரியாது. ஆனால் ஊரில் சத்தம் போட்டாங்க எமர்ஜென்சி பீரியடில், அவசர சட்டம் அரபிக் கடலில், இந்திரா என்ற ஒரு பசுவும் வேண்டாம், சஞ்சய் என்ற ஒரு கன்றும் வேண்டாம். நமக்கு இந்திரா யாரும் தெரியாது. அவங்க சின்னம் வந்து பசுவும் கன்றும், அதுதான் சின்னம். அப்போது இந்திரா, பசு, சஞ்சய், கன்று இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் கோஷம் நல்லா பிடிச்சிருந்து. காங்கிரஸ் மோசமான கட்சிங்கிறது நம்ம 5ஆம் வகுப்பிலேயே சாஃப்ட்வேரில் ஏறி அது போகிறதுக்கு 40 வருஷம். அதுவும் ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி, நாட்டுக்கு இன்றைக்கி அது தேவை. ஃபாசிசத்தையும் மதவெறியையும் தடுத்து நிறுத்துறதுக்கு அந்த கட்சி வேணுங்கிற புரிதல் வர்றதுக்கு, அதுவும் சூழ்நிலையினுடைய கட்டாயத்தினால்தான் அந்த கட்சியை ஏற்றுக்கொள்ள முடியுது. இல்லைன்னா அது ஈழத்தை அழித்த கட்சி, என் தமிழினத்தை கருவறுத்த கட்சி, அப்படிதான் அந்த ஃபீலிங் இருந்தது. ஸோ அதே போல் இப்போ திமுகவுக்கு எதிரான, திராவிட இயக்கங்களுக்கு எதிரான, பெரியார் சமூக நீதி அரசியலுக்கு எதிரான ஒரு பெரும் தொகுப்பு உருவாக்கப்படுகிறது. இது நாளைக்கு வந்து பெரிய பிரச்சனை திமுகவுக்கு. அதை எப்படி அது கையாளப் போகுதுங்கிறது எனக்கு தெரியல. இதில் ரொம்ப சர்ப்ரைசிங்காக நீங்கள் முன்னாடியே குறிப்பிட்டிருந்தீங்க ஃபாதர், இந்த ஆக்சிஸ் மை இந்தியா அவங்க என்ன டேட்டா அது எல்லாமே சொல்லியிருந்தீங்க. அவங்க கொடுக்குற மாதிரி எப்படி செமி அர்பனில் கருத்து கணிப்பு எடுத்திருப்பாங்களா, விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களே? சான்ஸே இல்லைங்க ஜி. நீ உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்தல் முறையே ஒரு விமர்சனத்துக்குள்ளாக்குங்க. நீ கேட்ட கேள்விக்கு நான் வரேன். நம்ம தேர்தல் முறைங்கிறது, நம்முடைய அரசு முறை அடிப்படைங்கிறது ரிப்பப்ளிகன் டெமோக்ரஸி, குடிமை ஜனநாயகம். இட்ஸ் நாட் பாப்புலர் டெமோக்ரஸி. குடிமை ஜனநாயகத்தில் இறையாண்மை என்பது ஒவ்வொரு குடிமகனிடமும் இருக்கிறது. உங்களிடம் இருக்கிறது, என்னிடம் இருக்கிறது, 147 கோடி மக்களிடமும் தான் இருக்கிறது. மோடிகிட்ட இல்லை, அமித்ஷாட்ட இல்லை, பாராளுமன்றத்திட்ட இல்லை, எந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் இல்லை. ஒரு ரிப்பப்ளிகன் டெமோக்ரஸியில் இறையாண்மை, சாவரனிட்டிங்கிறது வித் சிட்டிசன்ஸ். இதை ரிப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியாக எப்படி நம்ம வந்து அப்படிதான் நம்ம பண்ண முடியுங்கிறனால, இப்போ ஒரு சட்டப்பேரவை தேர்தல்னா ஒரு 1.5 லட்சம் பேர், 2.5 லட்சம் பேர் ஒருவரிடம் அந்த தங்களுடைய இறையாண்மையை 5 ஆண்டு காலத்திற்கு பாதுகாப்பாக ஒப்படைக்கிறாங்க. இப்போ இதுலேயும் உள்ள சிக்கல் என்னன்னா, ஒவ்வொரு குடிமகனிடம்தான் இறையாண்மை இருக்கிறது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அடிப்படை என்றால், இப்போது மற்ற கட்சியில் இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இப்போ 1.5 லட்சம் ஒரு தொகுதியில் ஓட்டு, 1,20,000 பதிவாகுது. 60,002 ஓட்டு வாங்குறவங்க சட்டசபைக்கு போயிடுறாங்க. ஸோ 50,998 வாங்கி மற்றவங்க 2 பேர் இருப்பாங்கல்ல, அதுக்கும் இறையாண்மை கேரக்டர் இருக்குல்ல. அப்போ அவங்களோட பிரதிநிதித்துவம் என்ன ஆகுறது? இவரை பிடிக்கல, இந்த கட்சியை பிடிக்கல என்ற அடிப்படையில் ஏனையவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டாங்கல்ல. இதை இப்போ இத்தாலி, இஸ்ரேல், ஏன் நம்ம ஸ்ரீலங்கா கூட எப்படின்னா ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், நம்ம அதை நோக்கி போகணுங்க. விகிதாச்சார பிரதிநிதித்துவம், அதையும் இவங்க சேர்த்து கொண்டு வராங்க. ஆமாம், தேர்தலில் வென்றவர்களும் நீங்கள் உள்ளே போங்க. அதே நேரம் ஒரு கட்சி எவ்வளவு வாக்கு சதவீதம் பெற்றுக்கொண்டதோ அதற்கு ஏற்றபடி நாங்கள் பிரதிநிதித்துவம் அடிஷனலாக கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தோம்னா தாவேக்காவும் சட்டசபைக்குள்ளே வந்துடும், நாம் தமிழரும் சட்டசபைக்குள்ளே வந்துடும், சசிகலாவுக்கும் 1-2 அவங்களுக்கும் வந்துடும். ஸோ இன்னைக்கு நமக்கு இருக்கிற சிஸ்டம்ங்கிறது இது கரெக்டான சிஸ்டம் கிடையாது. இந்த சிஸ்டத்தை நம்ம ரிப்பப்ளிகன் டெமோக்ரஸின்னு சொல்லவே முடியாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சிஸ்டத்தில் எப்படின்னா, நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் ஒரு ஓட்டு அதிகமாக வாங்கினா கூட நீங்கள் தான் வின்னர், த வின்னர் டேக்ஸ் இட் ஆல்னு அந்த காலத்தில் அபால ஒரு பாட்டு வரும், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, த லூசர் ஸ்டாண்டிங் லோ பிசைட்ஸ் தி விக்டரி தட் இஸ் த டெஸ்டினிங்கிற அந்த இட்ஸ் பியூட்டிஃபுல் சாங், அருமையான சாங். அதே மாதிரி இங்கே இருக்கிறப்போ என்ன சிக்கலாகிடுது, இந்த இதில் 2 கட்சி பைபோலாரிட்டி தான் இங்கே நிற்குது. இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் இருக்கிற எந்த நாட்டிலையும், கனடாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், எந்த நாட்டிலையும் 3வது ஒரு சக்தி பட்டுன்னு ஆட்சிக்கு வந்ததாக இதுவரைக்கும் சரித்திரம் இல்லை. உடனே சொல்லுவாங்க NT ராமராவ் சொல்லுவாங்க, எம்ஜிஆர் சொல்லுவாங்க. எம்ஜிஆர் திராவிட இயக்கத்தோடு வளர்ந்து
அந்த திராவிட இயக்கம் கட்டி எழுப்பிய கட்டமைப்பை பாதியா கொண்டு அவர் வந்தார். அதனால் அவர் நின்றார். திரை புகழால் மட்டுமல்ல, ஒரு பெரிய கட்டமைப்போடு அவர் வந்தார். என் டி ராமராவ் வந்தப்போ அவர் ஒரு பைனரியை தான் சந்திக்கிறார். காங்கிரஸ், என் டி ராமராவ், தெலுங்கு தேசம், இந்த ரெண்டும் தான். மூணாவது பெரிய கட்சி அங்கே ஜனதாவோ வேற எந்த கட்சியும் இருக்கலை. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதே இது இப்போ நீங்கள் எங்கள் ஆர்மீனியான்னு ஒரு நாட்டில் நடந்தது, 18 15 தெரியல, மை ஸ்டெப் ஃபார்வர்டுன்னு இதே விஜய் மாதிரி தான் ஒரு இந்த ஊழல் ஒழிப்பு. பொதுவாக இந்த இப்படி வரவங்க எந்த கொள்கையும் சொல்ல மாட்டாங்க. ஒரு பயங்கரமான பிரச்சாரம், நாங்கள் வந்தால் நல்லாட்சி கொடுப்போம், நாங்கள் வந்தால் அது இதுன்னு ஒரு மாயை கிரியேட் பண்ணுவாங்க. இத்தாலியிலையும் வந்தாங்க, ஒரு என்ன பார்ட்டின்னு தெரியல, ஆமாம் M5Sன்னு ஒரு 5 ஸ்டார் பார்ட்டிக்கு பேரே 5 ஸ்டாருங்கிற ஒரு பார்ட்டி. ஒரு கமேடியன் பெப்பே கிராயல்னு ஒரு கமேடியன் 2008 ஆரம்பித்து அவரும் ஏறக்குறைய ஆட்சி பிடிக்கிற மாதிரி வந்தார். ஏன் பிரான்ஸில் கூட மாக்ரோன், இப்படி ஒரு சில இது கூட வந்தது நிற்கலை, அப்படியே ஒரு காணாமல் போயிட்டாங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட் சிஸ்டத்தில் 2 ஒரு இருதுருவ கட்சிகள் தான் நிற்கின்றன. மூன்றாவது ஒரு ஆளுமை வந்து ஆட்சியை பிடிக்கின்ற அளவுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தமிழ்நாட்டில் இந்தியாவில் 3வது அணி அமைந்தது. இப்போ தேசிய ஜனநாயக முன்னணிங்கிறது மாநில கட்சிகளினுடைய தொகுப்பு, புதுசாக வந்தவங்க கிடையாது. ஆம் ஆத்மி கூட அவங்க 2000 இப்போ வந்தாங்க, 13 வந்தாங்களோ, 13 வந்தாங்கன்னு நினைக்கிறேன். 15 தான் 28 தொகுதி அவங்க பிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். 18 தான் ஆட்சியை அவங்க ஒரு முழு பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிச்சாங்க. அது சின்ன ஸ்டேட், இவ்வளவு ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்டேட்டு. அங்கே பிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அடுத்த பஞ்சாபில் ஆட்சிக்கு வராங்க, அது வேற கதை. ஸோ இங்கேயும் நம்ம வந்து எடுத்த உடனேயே நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுங்கிறது அது பெரும் ஒரு மேசிவ் வேவ் இருக்கணும். அந்த மேசிவ் வேவ் எப்படிப்பட்ட வேவாக இருக்கணும்னா, இப்போ திமுக அதில் அதிமுக நீங்கள் ஃபீல்டுக்கு வர்றப்போவே 18-20 புள்ளிகளோடு தான் வருது. களத்தில் விளையாட இறங்குறப்போவே அவங்க நீங்கள் வாலிபாலுக்கு இறங்குறீங்க, சரிங்களா? வாலிபால் போட்டிக்கு இறங்குறப்போ நீங்கள் 37 வந்து சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி. ஓகே, அந்த 37 வரணும். அந்த 37க்கு அதிமுக உள்ள வர நேரம் 20 புள்ளியோட வருது. ஸோ அவங்க எடுக்க வேண்டியது 17. திமுக உள்ள வர்றப்போ 25 புள்ளிகளோட வருது, எடுக்க வேண்டியது 12. பட் தாவேக்கா 0லேருந்து ஆரம்பிச்சு தான் 37க்கு வந்து சேரணும். அது ஒரு சில தொகுதிகளில் நடக்கலாம், வாய்ப்பு இருக்கு. தமிழகம் முழுவதும் நடக்குமா? வெற்றி பெறக்கூடியது 120 தொகுதிகளில் நடக்குமான்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். எகெயின் ஒரு திறனாய்வாளனாக, ஒரு ஆய்வாளனாக, ஒரு டிடக்டிவ் லாஜிக்லையும் இதுவரை நடந்த எல்லாம் வச்சு டேட்டா வச்சு நம்ம பார்க்குறப்போ இதுதான் சொல்ல முடியும். இல்லை நம்ம ஏதோ காழ்ப்புணர்வில் வந்துவிடக்கூடாது. ஜனநாயகத்தில் யார் வேணாலும் வரலாம், எனிபடி கேன் கம். அதனால தான் நான் திரும்ப சொன்னால் அவருக்கு பின்னாடி போகிறவங்கள தற்குறிகள்னு சொல்லாதீங்க தயவு செய்து. அப்படி சொல்கிறது அராஜகம். நம்ம அரசியல் கற்றுக் கொடுக்கல, அது வேறு, அது நம்முடைய தவறு தானே தவிர விஜயனுடைய தவறு அல்ல. இதெல்லாம் ஆனால் நம்ம வந்து அவர் வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லை. இட் இஸ் தியரட்டிக்கலி நாட் பாசிபிள். ப்ராக்டிக்கலி பாசிபிளாங்கிறது நம்ம 4ஆம் தேதி தெரிஞ்சோம். சீட் எடுக்க முடியாது, ஓட்டு எடுக்கலாம் அப்படிங்கிறது முன்வைத்த ஒரு விமர்சனம் தாவேக்கா மீது. அதுல வந்து பெரும்பாலும் எக்ஸிட் போல்ல ஒரு டபுள் டிஜிட் கொடுக்கறாங்க, அது சாத்தியம். அனைத்து தொகுதிகளிலும் அவர் 20% தாண்டுவாருங்கிற டெஃபினெட்லி நோ. இப்போ சென்னையில் சற்றேறக்குறைய எல்லா தொகுதிகளிலையும் அவர் 20 தொடக்கூடும். திருவள்ளூரில் பல தொகுதிகளில் அவர் 20 தொடக்கூடும். இந்த பக்கம் சில தொகுதிகளை வெல்லக்கூடும். காஞ்சிபுரம் செங்கல்பட்டுலையும் அந்த பக்கத்தில் போகலாம். சில செமி அர்பன் கன்ஸ்டியூன்சிஸ்லாம் அவர் பக்கத்தில் போகலாம். பட் தமிழகம் முழுவதும் எல்லா தொகுதிகளிலும் 20% நாட் பாசிபிள். ஓவரால் ஆவரேஜில் நம்ம கொடுத்துருக்கிறது 18லேருந்து ஒரு 23% எடுக்கக்கூடும். அண்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் நியூ கம்மர், ஃபர்ஸ்ட் டைம் பாலிடிக்ஸ்குள்ளே வரவர், முதல் வருகையிலேயே 18லேருந்து 23 வரைக்கும் பெறக்கூடும் என்று அவர் அந்த கணிப்பு அளவுக்கு வந்து சேர்வதே ஒரு பெரிய சாதனை தான். அதை நாம் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. எல்லா கருத்து கணிப்புகளும் திமுக முன்னிலை, திமுக வெற்றி என்ற நிலையில தான் இருக்கு. நீங்க எப்படி கருதுறீங்க ஃபாதர்? அதுதான் அந்த நான் எக்ஸிட் போல வச்சு சொல்லலை. கள ஆய்வுகள் ஒரு தேர்தலுக்கும் 10 நாட்களுக்கு முன்பு 7 நாட்களுக்கு முன்பு செய்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருது. நம்ம பப்ளிக்கில் தானே சொன்னோம்,
148 156 தொகுதிகள் வரைக்கும் வரக்கூடும். ஆனால் அந்த கடைசி 7 நாட்கள் நிறைய கெமிஸ்ட்ரி சேஞ்சஸ் இருந்தது. அந்த கெமிஸ்ட்ரி மோர் இன் ஃபேவர் ஆஃப் தாவேகா அண்ட் விஜய். ஸோ அந்த ஒரு சூழல் முதலில் நான் அந்த ஆய்வை செய்தபோது கடும் போட்டி என்று எதிர்பார்த்தது வெறும் 37 தொகுதிகள் தான். ஆனால் இந்த கடைசி 7 நாட்களில் எழுந்த ஒரு சூழல் என்பது ஒரு 118 125 தொகுதிகளை கடும் போட்டி தொகுதிகளாக மாற்றும். அந்த கடும் போட்டியில் எப்படி வரும்னா, வெற்றி பெறுகிறவர்களுக்கும் இழக்கிறவர்களுக்குமான இடைவெளி என்பது ஒரு 2% ஓட்டு 1% ஓட்டாக வந்து நிற்கும் பல தொகுதிகளில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதிமுக 35 இருக்கலாம், திமுக 36 இருக்கலாம், வெற்றி கழகம் 34, இப்படி பல தொகுதிகள் வரக்கூடிய சாத்தியப்பாடு இருக்குது. அதனால் தான் சொன்னேன், ஒருவேளை திமுக பெரிய ஒரு ஸ்வீப்லையும் வரலாம், இல்லை ஒரு இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில், பிகாஸ் ஒரு 30 தொகுதி வேட்பாளர் தெரிவில் சொதப்பிடுச்சு திமுக, சுத்தமாக அது சொதப்பிடுச்சு. கம்ஃபர்டபுளாக இது வின் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு தேர்தல். இன்னொன்று, இந்த கூட்டணி கட்சிகளுக்கிடையே ஒரு கெமிஸ்ட்ரியே அமையலை. கன்னியாகுமரி போன்ற மாவட்டத்தில் தான் காங்கிரஸ் கட்சிக்கு ஜாதி மதம் பார்த்து ஓட்டு கட்டாயம் போடுவாங்க. மற்ற இடங்களில் தோழமை கட்சிகள் எந்த அளவுக்கு தேர்வாங்கன்னு நமக்கு தெரியல. அதுவே பெரிய இழப்பாக இருக்கும். காங்கிரஸ் கன்னியாகுமரியில் உள்ள ஒரு 3 தொகுதிகளை 3 நினைக்கிறேன், இல்லை 3 3 அதை விட்டாச்சுன்னா இங்கெல்லாம் மற்ற இடங்களில் எந்த அளவுக்கு தேர்வாங்கன்னு உண்மையிலேயே தெரியல. மேக்சிமம் ஒரு 10-12 வந்தால் பெரிய விஷயம். தேமுதிக எத்தனைல வருவாங்கன்னு தெரியல. விசிகா கூட பல தொகுதிகளில் இந்த தடவை கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்குறப்போ வந்து ஒருவேளை ஒரு தொங்கு நிலைக்கு வந்து விடுவார்களோ என்கின்ற ஒரு பார்வையும் இருக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மைனர் டிஃப்ரென்ஸில் ஃபகர் அபவுட் இந்த தடவை இப்போ கடந்த முறை பல தொகுதிகளில் பெரும் புள்ளிகளெல்லாம் 53, 54, 56% ஓட்டு வித்தியாசத்தில் வென்றார்கள். அதெல்லாம் இந்த தேர்தலில் நீங்கள் மறந்துடுங்க, டெஃபினட்டாக இல்லை. எல்லாம் வந்து 38, 39, 40, 41, 42, 36 இந்த கணக்கில் தான் இருக்கும். பட் இந்த கணக்கில் கூட நீங்கள் ஸ்வீப் பண்ணி வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.